தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத தாவேக அரசை கண்டித்து வேப்பூரில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம். கடலூர் மாவட்டம் வேப்பூரில் தேசிய தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கம் மற்றும் ஒருங்கிணைந்த விவசாயிகள் சங்கம் சார்பில் கூட்டுறவு வங்கிகளில் பெற்ற பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய கோரி விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் வாக்குறுதியை அரசு நிறைவேற்றவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் கோஷங்கள் எழுப்பினர். நீண்ட நேரம் நடைபெற்ற போராட்டத்தை கலைக்க போலீசார் கூறியபோது விவசாயிகள் மற்றும் போலீசாருக்கு இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் விவசாயிகள் கலைந்து சென்றனர். தீதம் நன்றும் செய்தியாளர் AP வெங்கடேசன். விவசாயிகளை ஏமாற்றாதே, வஞ்சிக்காதே, வஞ்சிக்காதே, விவசாயிகளை வஞ்சிக்காதே. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பல இடங்களில் 5 ஏக்கருக்கு உள்ளானவர்களுக்கு அனைத்து பயிர்க்கடனும் தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்று திமுக அதிமுக மாற்றாக வந்திருக்கின்றேன், ஒரு மாற்றத்தை தருகின்றேன் என் மக்களுக்கு என்று சொல்லிவிட்டு மாற்றாந்தாய் பிள்ளை போல் எங்கள் விவசாயிகளை வஞ்சிக்கும் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் 2 ஏக்கருக்கு உள்ள இருந்தா 50,000, 2 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கர் வரை இருந்தா ஒரு லிமிடேஷன், 1 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா, அதாவது 5 ஏக்கருக்கு மேல இருந்தா வெறும் 5,000 ரூபாய். இதுதான் மாற்றமா? இது மாற்றம் கிடையாது, விவசாயிகளுக்கு பெரும் ஏமாற்றம். அது மட்டும் இல்லாமல் தமிழக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய மாற்றுக் கட்சிகளை சேர்ந்தவர்களை ராஜினாமா செய்துவிட்டு குதிரை பேரம் பேசி மீண்டும் அந்த தொகுதியை ஜெயிக்க வைத்து தனி பெருமக்களை பிரித்து விடலாம், பல கோடி ரூபாய் செலவு செய்து என்ன நினைக்கின்ற நீங்கள் விவசாயிகளுக்கு முறையாக வாக்குறுதி அளித்த பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் வஞ்சிக்கின்ற இந்த அரசு தயவு செய்து பதவி விலக வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம். ஆனால் இந்த விவசாயிகள் படும் பாடு எவ்வளவு தெரியுமா? ஒரு நல்ல வீட்டுக்கு கொண்டு வருவது எவ்வளவு தெரியுமா? அதனால் இந்த விவசாயிகளுக்கு பயிர்க்கடன்கள் அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் கடந்த ஆட்சியிலே, அதற்கு முன்பு ஆட்சியிலே 12,110 கோடி அதிமுக ஆட்சியில் தள்ளுபடி செய்யப்பட்டது, திமுகவும் செய்யப்பட்டது. அதனால் 2 கட்சிகளுக்கு மாற்றாக வருகிறேன் என்று சொல்லிவிட்டு எல்லாரையும் ஏமாற்றாதீர்கள். அதனால் இந்த பயிர்களை தள்ளுபடி செய்யவில்லை என்றால் நீங்கள் இந்த 5 வருடமும் படாத பாடுபடுவீர்கள் விவசாயிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த விவசாயிகளை சாதனமாக எண்ணி விடாதீர்கள். இவர்களெல்லாம் மாற்ற வேண்டும் என்று ஏமாற்றி விட்டார்கள். இனியும் நாங்கள் ஏமாற மாட்டோம். நீங்கள் அறிவித்த அறிவிப்பை திரும்ப பெற்று அனைத்து விவசாயிகளுக்கும் தள்ளுபடி என்று அறிவிக்கும் வரையில் தொடர் போராட்டம் தமிழகத்தில் நடைபெறும் என்று இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம்.